அனைவருக்கும் வணக்கம். நம்ம நம்ம சேனலில் அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் உங்ககிட்ட வரும்போது அது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை இது உங்கள் படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலைவாய்ப்பாக இருக்குது அப்படின்னா இது யாருக்கு பயன்பெறுமோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து வெளியான ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு தான் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில், உமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் சீனியர் கன்சல்டன்ட்ஸ், அதாவது ஐடிலையும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையானவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது குறித்த ஒரு இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்று சீனியர் கன்சல்டன்ட் ஐடியில், இன்னொன்று பார்த்திங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட் அக்கௌண்ட்ஸ் அண்டு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு. இதுக்கு எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்னா 75,000 சேலரி, 75,000 அதுக்கு ஊதியமாக தராங்க. இது முழுக்க டெம்பரவரி போஸ்ட்டு தான். இது முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு தான். இது 1 இயர் தான். ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏஜு, குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கோம் டீட்டெயில்டாக. இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னா 30/1 தான் அதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக உங்களுடைய இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி இந்த இதுக்கு அனுப்பிச்சிருங்க அட்ரஸுக்கு. ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயிலாக. இது அந்த அப்ளிகேஷனை அனுப்பும்போது இந்த கவரில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு இதுங்க. இதுக்கு என்ன தகுதி பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கன்சல்டன்ட் ஐடிக்கு ஏஜ் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு என்ன தகுதி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், அதாவது பிடெக் அல்லது பிஇ அல்லது பிஜி டிகிரி இன் ஐடி சிஎஸில் 60% மார்க்கு வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட் ஓரல் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ் இருக்கணும். இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் ஃபீல்டு இருக்கணும் ஐடி அல்லது ஐசிடி ஃபீல்டில். ஸோ அது மட்டும்தான். என்ன ஒர்க்கு அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க டீட்டெயில்டாக. அதே மாதிரி சீனியர் கன்சல்டன்ட் அக்கௌண்ட்ஸ் அண்டு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிஏ, சிஎஸ் அல்லது எம்பிஏ அதில் ஒர்க் பண்ண அது 60% மார்க் வாங்கியிருக்கணும். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 3 இயர்ஸ் இருக்கணும். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் கவர்மெண்ட்லேயோ அல்லது பிஎஸ்சியில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். அதே மாதிரி இன்டெப்த் நாலேஜ் எதுனா நம்ம ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்லேயும் கவர்மெண்ட் ட்ரெஸரி அக்கௌண்டிங்லேயும் டெப்த் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா குட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கணும். இதுதான் அதனுடைய இதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இதுக்கு எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டுக்கு எந்த நீங்கள் இது பண்ணணுமோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அதை சென்ட் பண்ணிடுங்க. என்ன அட்ரஸ் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. 30/1க்குள்ளே இந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்டர்வியூ மட்டும் தான் வைப்பாங்க. எக்ஸாமில் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ உங்கள் எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த போஸ்ட்டை நீங்கள் அந்த கவரில் எழுதிடுங்க. அப்ளிகேஷன் டு எஸ்பிஎம்யூ அண்டர் எம்ஆர்ஏஹெச்இஎஸ் புதுமை பெண் திட்டம் போஸ்ட் அப்ளைடு ஃபார்ம்னு போட்டு எழுதிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிடுங்க. எங்கே அப்ளை பண்ணணும்னா இந்த அட்ரஸ்க்கு, இந்த கமிஷனரேட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர், லேடி வெல்லிங்டன் காலேஜ் கேம்பஸ், காமராஜர் சாலை, சென்னை. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 30/1க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்ச பிறகு உங்கள் அப்ளிகேஷனை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் யார் அவங்களுக்கு தேவையோ அவங்களுக்கு அவங்க இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இது முழுக்க பியூர்லி மெரிட்டை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆனால் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஐடி முடித்தவங்க, அதாவது பிஇயில், பிடெக்கில், ஐடி சிஎஸ்சி முடித்தவங்க அல்லது எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி, பிஎஸ்சியில் ஐடி, எம்எஸ்சி ஐடி இந்த மாதிரி முடித்தவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் முடித்தவங்க, அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணவங்க, அவங்களுக்கு இது ரொம்ப மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். கிடச்சா ரொம்ப நல்லது தானே. ஸோ அதனால் அதாவது
நான் சொன்ன மாதிரி டெம்பரவரி போஸ்ட்டுன்னு பார்க்கக்கூடாது. ஒரு போஸ்ட் என்னைக்கு கம்மியாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. நமக்கு இப்போ இல்லாட்டியும் ஃபியூச்சரில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா கேளுங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.